ஹாங்காங்கோட லாஸ்ட் வீடியோவில் அந்த ஊரை வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். குறிப்பாக வந்து நம்ம ஊர் பாண்டி பஜார் மாதிரி மாங்காக்னு அங்கே ஒரு மார்க்கெட் இருக்குங்க. ரோட்லேயே கடை போட்டிருப்பாங்க. ஏகப்பட்ட கடை இருக்கும். நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே அங்கே வாங்கலாம். குறிப்பாக பார்கெயின் பண்ணி வாங்கலாம். நாங்கள் பேரம் பேசி வாங்கினதுக்கு அந்த ஊருக்காரங்களே டென்ஷன் ஆகிட்டாங்க. நம்ம ஊர் பழக்கத்தை அங்கே போய் காட்டிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. யாருன்னா மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோவும் பார்த்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இதோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து ஒரு கோயிலுக்கு போகலாம், ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும், அங்கே போய் வேண்டிக்கிட்டால் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த ஊர் சைனீஸ் கோயிலுக்கு போகலாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ அங்கே தான் போயிட்டு. எவ்வளோ ஒரு பிஸியான ஒரு மெட்ரோ ஸ்டேஷனாக இருக்குது. ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து போய்கிட்டே இருக்காங்க, வந்துக்கிட்டே இருக்காங்க. எங்கடா போகிறீங்க நீங்கன்ற மாதிரி யாருக்கும் நிற்கிறதுக்கே ஒரு நேரம் இல்லை, அவ்வளோ. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிசிப்ளின் இருக்குது. நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம எஸ்கலேட்டரில் நின்றுட்டு போனோன்னா ரைட் சைடு நிற்கிறோம். ஸோ யாரா நடக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு வழி விட்டு வச்சுருக்கோம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, வேகமாக ஓடுவாங்க. ஸோ ஆப்போசிட்லாம் பாருங்களேன், அதே தான். எந்த பக்கம் போகணுன்னு தெரில. கூகுள் மேப் தான் நமக்கு எல்லாமே. ஸோ கூகுள் மேப், எம்டிஆர் மேப்பு, இந்த எம்டிஆர் மேப் இருந்தால் தான் இங்கே இருக்க மெட்ரோ யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இங்கே வந்து எக்கச்சக்கமாக ஒரு 6-7 மெட்ரோ லைன் இருக்குது. இந்த மாதிரி மெட்ரோ இப்போ யூஸ் பண்ணி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோ அதுக்கு எங்கே போகணும், எங்கே வந்து மிடில் ஜங்ஷன் இருக்குது மாறணும், அதெல்லாம் பார்த்து கரெக்டாக போய்க்கணும். ஏன்னா நம்ம ஒரு லொக்கேஷனுக்கு ஒரு ட்ரெயின்லேயே போயிட முடியாது. ஒரு 3-4 ட்ரெயின் மாறினா ஒரு லொக்கேஷன் போக முடியும். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரே என்ட்ரி ஒரே எக்ஸிட் அந்த மாதிரி தான். ஓகே, நம்ம ஊரில் இருக்க அதே மெட்ரோ சிஸ்டம் தான். ஆனால் நீங்கள் அந்த லைன் போட்டிருக்கோம், க்ரீன் லைன், எல்லோ லைன், ப்ளூ லைன், அந்த மாதிரி அந்த லைன் வந்து 2 லைனும் கனெக்ட் ஆகிற இடத்துல நீங்கள் மாறணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, மெட்ரோ ட்ரெயின் வந்துருச்சு போல், அதான் ஓடுறான் அவன். எத்தி அதுவா அந்த ட்ரெயினா? ஓகே, ட்ரெயின் இருக்குமா, போயிடுமா? ஓ, வந்து விட்டோம். நம்ம ஊர் மெட்ரோவோட க்ரௌடாக இருக்குது. ஒரு ஸ்டேஷனில் இறங்கினா அடுத்த செஷனில் இறங்கணுமா? இதேமாதிரி ஹாங்காங்கில் வந்து நிறைய இந்தியன்ஸை பார்க்க முடியுது. குறிப்பாக வந்து தமிழ் மக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிராஸ் பண்ணி போகிறாங்க. போன பிறகு தான் பார்க்குறோம், நம்ம அந்த மாதிரி இருக்காங்களே அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து அங்கங்கே சின்ன சின்ன சர்ப்ரைஸ் மாதிரி பிடிச்சிருக்கு. இது எத்தனை ஃப்ளோர் கீழே இருக்குன்னே தெரியல. ஏன்னா இது இறங்கி வந்துகிட்டே இருக்கும் எஸ்கலேட்டரில். எத்தனை அடி குடஞ்சி வச்சுருக்காங்க பூமிக்குள்ளே அப்படின்னே தெரியல. இப்போ பெரிய ஸ்டேஷனுக்குள்ளே இருக்குது. ஏர்போர்ட்டா? எங்கே ரைட் சைடு போகணுமா? இங்கே இதானா? ஏறக்கூடாதா? சொல்லு தெரியாம ஏறு. இதானா? ஓகே, இங்கே போயிடும். இது வந்து ஒரு மெட்ரோ மாலு. இங்கே பாருங்கள், குப்பை போட்டால் $3000 ஃபைனாக, கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபா குப்பை போட்டால். நம்ம ஊரில் வந்து குப்பை போடுறதுக்கெலாம் இந்த மாதிரி ஃபைன் போட்டால் இன்னொரு மாலே கட்டிடலாம். அவ்வளோ குப்பை நம்ம போடுறோம். நான் கூட நிறைய கட்டியிருப்பேனா இருக்கும். பார்த்தோன்னே ஒரு கில்ட் ஆகுது. நம்ம ஊருக்கு போனோடனே இது மாதிரி சூப்பராக வச்சுக்கணும் அப்படின்னு தோணுது. எல்லாருக்கூடையும் சேர்ந்து பழகும் போது அப்படின்னு நம்மளும் அந்த தப்பு பண்ண ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் எப்போ ஸ்டாப் பண்ண போகிறோம் எனக்கும் தெரில. ஓகே, இப்போ மெட்ரோ வந்து இறங்கிட்டோம். நாங்கள் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து 2 மெட்ரோ மாறி 3வது மெட்ரோவில் வந்து தான் இந்த டெம்பிள் இருக்க மெட்ரோ ஏரியாவுக்கு வர முடிஞ்சுது. சிக் யோங் வாங் டாய் சென் டெம்பிள். சென் டெம்பிள் பாவங்களை நிவர்த்தி பண்ணும் டெம்பிள் அப்படி நினச்சிக்க வேண்டியதான். அவங்க மெட்ரோ வந்து இந்த மொத்த ஹாங்காங் சிட்டியும் மெட்ரோவில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரே லைன் கிடையாது, வெவ்வேறு லைன். ஒவ்வொரு லைனுக்குமே க்ரீன் கலர், எல்லோ கலர், ரெட் கலர் அப்படின்னு கலரை கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களால் மற்றது எதுவும் ஞாபகம் வச்சுக்கணும்னா கலரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மேப் ஒன்று இருக்குது, எம்டிஆர் மேப் ஹாங்காங்னு போட்டால் உங்களுக்கு ஒரு ஆன்லைனில் மேப் கிடச்சிது. அந்த மேப்பை கையில் வச்சுக்கிட்டு லொக்கேஷன் மட்டும் யார்கிட்ட எங்கே போகணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த மேப்பை பார்த்து நம்ம போய்க்கலாம். 10 லைன் மெட்ரோ இருக்கா?
இப்போ தான் கலர்ஃபுல்லாக எண்ணி முடித்தேன். மொத்த கலர் சேர்த்தா 10 லைன் மெட்ரோ லைன். இந்த 10 லைனும் ஏதோ ஒரு ஸ்டேஷனில் இன்டர்கனெக்ட் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறி போயிட்டே இருக்கோம். வேறு லெவல். ஆக்சுவலாக எத்தி தான் எங்களுக்கு இங்கே மெட்ரோ வந்து எப்படி போகணும் அப்படின்னு மேப் பார்த்து கூப்பிட்டு போகிறது. ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ இது எப்படி போகணும் அப்படின்னு எந்த மெட்ரோ ஏறணும் எந்த லைனில் இறங்கணுன்றதே நம்மளுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ டக்குன்னு மாற வேண்டியதாக இருக்குது. நான் வந்து குயிக்காக கிராஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு சொல்லிட்டே இருக்கான், இதில் போகலான்ட்டு. இந்த மாதிரி ஒரு ஆள் உங்கள் கூட ட்ராவலில் இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ எங்கே போனோம் எங்கே வரணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி கூட வந்த ஸ்மிருதி அடுத்தடுத்த பிளேஸ் எந்த பிளேஸுக்கு போகணுன்ற அந்த ட்ரிப் அட்வைசரே ஸ்மிருதி தான். இங்கே பாருங்கள் கோயிலோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். வாவ், ரியல் சைனீஸ் ஃபீல். நம்ம ஊர் தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்தால் என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ, கைலாசநாதர் கோயிலுக்கு போனால் எந்த ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி இந்த என்ட்ரன்ஸ் தான் அந்த அழகே. ஸோ இந்த மெட்ரோவுக்கு மேலே டெம்பிள் மால்னு ஒரு மாலும் இருக்குது. முக்கால்வாசி வந்து மெட்ரோ இருக்கிற இடத்துலலாம் மால் கட்டிடுறாங்க. சரி, ஒரு பெரிய டெம்பிள் போல். அங்கே பார்த்தா நிறைய மக்கள் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இப்போது சின் டெம்பிளுக்கு வந்துட்டோம். ஏன்னா பெருசாக இருக்குது, அந்த டெம்பிள் பேரை சொல்ல முடியல, சின் டெம்பிள்லேயே வச்சுப்போம். ஓகே, உள்ளே போய் பார்க்கலாம். நம்மளோட வேண்டுதல்லாம் நிறைவேறுமா, இங்கே மனசார எதாவது வேண்டிக்கிட்டால் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த சாமியாக இருந்தால் என்ன, நமக்கு பிடிச்சதா சாமியை வேண்டிட்டு நமக்கு என்ன வேணுமோ கேட்டுட்டு வந்துட்டோம்னா அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு மனசு அமைதியாக இருக்கும்ல. அதுக்காக தான் கோயிலுக்கெலாம் போகிறோம். வாங்க இந்த கோயில் போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஊர் கோயிலுக்கு வெளியே இருக்க மாதிரி தான் இங்கேயும் கோயிலுக்கு வெளியே கடைங்க இருக்குது. இந்த கோவில் உள்ள போகணுன்னா ஒரு ஊதுவத்தி ஏற்றணுமா, ஏற்றுனா நல்லது, ஏற்றிட்டு ப்ரே பண்ணணும். இங்கே அந்த ஊதுவத்திலாம் இருக்குது. இதில் 9 ஊதுவத்தி தான் ஏற்ற முடியும். மோர் தென் 9 உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இது நம்ம விளக்கேற்றுற மாதிரி இதை ஏற்றிட்டு ப்ரே பண்ணால் நல்லது. இங்கே வந்துட்டு யாராவது சிங்கிளாக இருக்கீங்க, லவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கயிறு வாங்கி கட்டலாம். முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. இல்லை ஏதாவது விஷ் பண்ணலாம். வெல்த்துக்காக ஏதாவது ப்ரே பண்ணணும்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம். $15 1 2 3 ஓகே 9 we need to ப்ரே இல்லை ஒருத்தர் 9 வீரர் சொல்கிறேன். one more ஓகே ஓ சூப்பர். என்ன சொல்கிறேன்? ஒவ்வொரு இடத்துல 3 இடம் இருக்குமா, 3 3 ஓகே திஸ் ஒன். ஓகே, இது வந்து $10 $10 for we say please here discount. yes Discount can you give? No discount. அதை வச்சிரு எப்படி. ஓகே, நாங்களும் வந்து ஆளுக்கு ஒரு வேண்டுதல் எடுத்தலான்ட்டு எத்தனை வாங்கியிருக்கோம் இங்கே பாருங்கள். நல்ல தீபாவளி சுசுறுத்து மாதிரி ஒரு 4 துண்டு வந்திருக்கு. இதை வந்து இப்போ 3 பிரித்து உள்ளே வந்து 3 கோயில் இருக்கான். 3 இடத்துல 3 நாள் தள்ளி கொடுத்து போகிறோம். ஓகே, வாங்க போய் ஏற்றுவோம். நமக்கு நிறைய வேண்டுதல் இருக்குது. சாமியை பார்த்தாலே கேட்க ஆரம்பிச்சிடும். அவன் கடங்காரோட சாமி நம்மளை பார்த்தா தெரிச்சு ஓடிடும் போல இருக்குது. எவ்வளோ தாண்டா கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து கோயில். இதுக்குள்ளெல்லாம் வந்து வீடியோ எடுக்கலாமான்னு எனக்கு தெரியல. பாருங்கள், காலையிலே எவ்வளோ மக்கள் வந்து அவங்க வேண்டுதலுக்காக வந்திருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்கள், இங்கேயாங் வச்சுருக்காங்க. இந்த இங்கேயாங் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆணும் பெண்ணும் சமம். ஆனால் ஒரு இடத்துல பெண் அதிகமாகவும் ஒரு இடத்துல ஆண் அதிகமாகவும் இருக்கிறத சிம்பலைஸ் பண்ணி தான் சைனாவில் இதை வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எந்த கஷ்டமும் படாமல் என் கூடயே வாங்க அப்படின்னு சொல்லி எஸ்கலேட்டர்ஸ் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. நம்ம சின்ன வயசில் ஜாக்கி சான் சீரீஸ் ஒன்று பார்த்துருப்போம். அந்த ஜாக்கி சான் சீரீஸில் 12 மந்திரக்கல் இருக்கும். அந்த 12 மந்திரக்கல் வந்து சைனீஸோடைய 12 ராசி பலனை குளிக்கும். அதுக்கேற்ற மாதிரி இங்கே இருக்க மொத்த 12 சிலையும் 12 ராசி பலனுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, அங்கேயும் 12 ராசி தானா? ஆமாம், சூப்பர்ல. மாடு, புலி, ராபிட், டிராகன், ஸ்னேக்கு, குதிரை, ஆடு, அப்புறம் மங்கி, சேவல், அதுக்கப்புறம் டாகு, அங்கே பிக்கு, அது லாஸ்ட்டில் பிக்கு. சூப்பர். ஓகே, இதான் வந்து கோயிலோட உள் என்ட்ரன்ஸு. நிறைய புகை போட்டிருக்காங்க. சூப்பர். எல்லாரும் ஊதுவத்தி ஏற்றிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், முன்னாடியே ஊதுவத்தி ஏற்றிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், அவன் சாமி எப்படி கும்பிட்றாங்க பாருங்கள்.
ப்ரேயரை வந்து அப்படி வச்சுக்கிறாங்க. ஊதுவத்தி அங்கே அந்த பக்கத்துலேருந்து ஏற்றிட்டு வராங்க. டொனேஷன் பாக்ஸ் உண்டியல், நம்ம ஊர் உண்டியல் மாதிரி இங்கே உண்டியல் இருக்குது. நம்ம ஊரில் ஊதுவத்தி வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்காதுல்ல, ஆனால் இவங்க பாருங்கள் அந்த ஊதுவத்தி எவ்வளோ கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஊதுவத்தி குப்பைலாம் போடுறதுக்கு ஒரு இடம், க்ளீனாக எப்படிலாம் க்ளீனாக வச்சுக்க முடியுமோ அவங்க வச்சுக்கிறாங்க. அதுதான் இங்கே சூப்பரு. இங்கே விளக்கு இருக்குது பாருங்கள், விளக்கில் எப்படி ஏற்றுறாங்க தெரியுதா? இங்கேருந்து ஏதோ ஒரு ஸ்ப்ரே, வாட்டர் ஸ்ப்ரேவா என்னன்னு தெரில, ஏதோ ஒரு ஸ்ப்ரே தெளிக்கிறாங்க எல்லாருக்கும். இங்கே பாருங்கள், அது புகை மாதிரி தான் இருக்குது, ஆனால் அது புகை கிடையாது. நம்ம ஊர்லெலாம் தண்ணி தெளிப்பாங்கள்ல கும்பாபிஷேகத்துக்கு, அந்த மாதிரி தெளிக்கிறாங்க. சாமிக்கு வந்து பழங்கள்லாம் வச்சிடுறாங்க. இங்கே பாருங்கள், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு படைக்கிறாங்க. வேர்க்கடலை கூட வச்சுருக்காங்க. அவங்களால என்ன முடியுமோ அதை வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் இருக்க கோயிலில் வந்து சிவன் ஒரு இடத்துல இருப்பார், முருகன் ஒரு இடத்துல இருப்பார், ஆஞ்சநேயர் ஒரு இடத்துல இருப்பாருன்ற மாதிரி இந்த ஊரில் வந்து அதே கோயிலில் சின்ன சின்னதாக பிரித்து வச்சுருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், கோயிலில் குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அழகாக இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. உலகத்தில் எத்தனை போர் வரலாம், எத்தனை நோய் வரலாம், ஆனால் மக்கள்கிட்ட இந்த நம்பிக்கை மட்டும் குறையவே குறையாது. அந்த நெருப்பு மாதிரி எரிஞ்சிட்டே இருக்கும் எப்போவுமே. வாவ், இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி குளம்லாம் இருந்ததுன்னா கோயிலில் குளத்தில் காசு போடுவாங்க. அதே மாதிரி இவங்க இந்த குளத்தில் காசு போட்டிருக்காங்க. ப்ளஸ் இங்கே பாருங்கள், இந்த தாமரை மாதிரி இருக்குல்ல, இந்த இலையிலையும் காசு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள். ஓகே ஏத்தி, மனசில் நினச்சி நீ தூக்கி போடு பாப்பா. ஓ சூப்பர். நம்ம கோயிலுக்கோ இல்லை நம்மளுக்கு பிடிச்ச ஒரு சாமி கும்பிட்ற இடத்துக்கு போனால் ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குது. மக்கள்லாம் உண்மையிலே அவ்வளோ சின்சியராக வந்து வேண்டிக்கிறாங்க, ப்ரே பண்ணுறாங்க. காலையில் வந்து இவ்வளோ மக்கள் வராங்க, பார்க்கவே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி வந்து நம்மள மாதிரியே தான் ஊதுவத்தி வச்சு சாமி கும்பிட்றாங்க, ஆனால் இந்த ஊதுவத்தி ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி இங்கே நார்மலாக வெண்டிங் மிஷின் எங்கேயுமே வெண்டிங் மிஷின் வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஆக்டோபஸ் கார்டு இருந்ததுன்னா அதை வச்சு எது வேணுமோ வாங்கிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்தால் எதாவது வாங்கணும்ல, கயிறு சேஃப், ஃபேமிலி சேஃபாக இருக்குமா, அப்புறம் வெல்த்துக்கெல்லாம் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், $100 இது. நான் இது 200 வாங்கிக்கிறேன். ஸோ நான் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் க்ளோஸாக இருக்கவங்களுக்குலாம் எதாவது கொடுக்கணும்ல, அதனால் வாங்கி கொடுப்போம். அவங்க வீடு நல்லா இருக்கணும். ஆக்டோபஸ் இது சூப்பராக இருக்குன்னா நம்பலாமா நம்ப கூடாது. நல்லா இருக்குல்ல? நல்லா சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டாக நம்ம ஊர் ரோலோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவ்வளோதான், போடுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு. எவ்வளோ அழகாக ஒரு ரெடி பண்ணுறது பாருங்க. ஹாங்காங்கில் வந்து டெம்பிள் ஸ்ட்ரீட்லாம் விசிட் பண்ணிட்டு இந்த பொருளை வாங்கிட்டு போகும்போது தமிழ் சவுண்டு கேட்டுது. ஆஹா என்னடா இது அப்படின்னு பார்த்தோன்னே மீட் பண்ணோம். இப்போதைக்கு சைனிங் ஆஃப்.